சார். இப்ப நீங்க வந்துட்டு பிரெக்னன்ட்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சார் கன்ஃபார்மா இப்ப 45 நாளைக்கு சார் ஹாஸ்பிட்டல்லயும் போய் பார்த்தோம். எப்படி மனசு எப்படி இருக்கு? சார் ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்தோடனே கோச்சிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேங்க சார். யார்கிட்டயுமே அது கூட சொல்ல. முதல்ல சார்ட்ட சொன்னேன் நானு. மேம் சந்தோஷப்பட்டாங்க. ஹெல்த்தியா அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு இவ்வளவு நாள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் எதுக்கும் இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆனிச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு செஷன் முடிஞ்சிருச்சுமா. நீங்களே முடிச்சு வச்சுட்டீங்க. சரியா? இப்படியே தம்பி சரண வா சார், கவனிக்கணும், எல்லாருமே கவனிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் மாதிரி ஒண்ணுக்குள்ளதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒண்ணு இருக்கும். கடந்து போயிருந்தோம்னா இது கிடைச்சிருக்காது. அப்ப நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் உள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். சரியா? சரி, நான் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வரேன். சரியா? அவனை எடுத்துருங்க, சரண் எடுத்துருங்க. சரி சரி. பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா நீங்க ஏன்னா நீங்க உங்க ஃபீலிங் வந்துட்டு எனக்கு புரியுது. எனக்கும் கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது. சரியா? இல்ல, குழந்தை இல்லாம இருக்கிறது வேற முக்கியம் இல்லை. என் தம்பி கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அவனுக்குன்னா அவன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, அவங்களுக்கு பிறந்துடுச்சு. அப்புறம் பாக்குறவங்க எல்லாமே கேட்பாங்க, ஏதாவது விசேஷமா, ஏதாவது விசேஷம் இருக்கா? உங்களை கேக்குறாங்க, கேட்டாங்களா? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு பிடிக்குமா? போறது பிடிக்காதா? பிடிக்காதுங்க சார். அவர் விருப்பம் இல்லாம தான் போவேன். எங்க வீட்டுக்காரர் விருப்பம் இல்லாம தான் நான் போவேன் அவர் கூட. அவரு வரவே மாட்டாரு. ஏன்னா எல்லாரும் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டாரு. என்னை மட்டும் அனுப்புனாலும் அவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் ஒரு கடைக்கு சாப்பாடு நம்ம போவாங்க சார். அவங்க ஹோட்டல்காரங்க வந்துட்டு போனனால அவங்களுக்கு வெயிட் நல்லா குறைஞ்சிருந்தது பார்த்து எங்க வீட்டுக்காரர் எப்பயுமே விட மாட்டாரு. கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கதான் இருக்கணும், நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து 3 நாளே எனக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாச்சுங்க சார். எவ்வளவு வெயிட் கம்மி பண்ணீங்க? இப்ப வரைக்கும் 7 கிலோ குறைஞ்சிருக்கேங்க சார். 7 கிலோ 45 நாள்ல 7 கிலோ குறைச்சிருக்கீங்க. ஓகே. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் உதாரணம். நல்லா இருக்கிறது வந்துட்டு காட்டுத்தீ மாதிரி வந்துட்டு பரவணும். கெட்டது நிறைய பரவும் போது நல்லது நிறைய பரவணும். உங்களுக்கு இங்க குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணாங்களா? இல்ல, இங்க எந்த வைத்தியம் இல்லைங்க சார். மருந்து மாத்திரை கொடுத்தாங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லையா? ஓகே. சாமியா பார்த்து கொடுத்துருச்சு இல்லையா? சாமியா கொண்டு வந்து எங்க சேர்த்துருச்சு. கரெக்ட். நமக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா அதை நினைக்கணும், அது கிடைக்கும் நம்பணும். அதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா அது மட்டும் மண்டையில ஓடணும். அதுக்குண்டான முயற்சிகளை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் மேட்டர். 11 வருஷம் 1 மாசம் தானே சார் இருக்கு. 11 வருஷம் பிறக்கிறதுக்கு. அப்படியா? நல்ல வேலை பிறந்துடுச்சு இப்போ. ஓகே, நல்லா உங்களுக்கு நல்லா கிடைச்சிருச்சு. ஓகே. டெய்லி வந்துடுறீங்களா இங்க 45 நாளும்? வந்துட்டு தாங்க சார் போயிட்டு இருக்கேன். எந்த ஊர் நீங்களாம்? இங்க நல்லிபாளையம் சார், பக்கத்துல நாமக்கல். நாமக்கல் பக்கத்துல. சரி, ஓகே. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பாருங்க, இப்ப உங்களோட ரிசல்ட்ட பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துருக்கு. நான் 3 நாள்ல சொன்னேங்க சார். அவங்க ராசிபுரம், அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தோம், பறைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தாங்க சார் இன்னைக்கு வாங்க அப்படின்னு நேத்தே இப்போ வந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. சரின்ட்டு இன்னைக்கு வர சொல்லி கூட்டிட்டு வந்தோம். ஓகே. சூப்பர்மா, சூப்பர். கங்கராஜ். நீங்க ராசிபுரத்துல நீங்க வந்திருக்கீங்களாமா? ராசிபுரம் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாக்கலாம். ராசிபுரம் நெய்க்கு ரொம்ப ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ். அந்த ஊர் நெய் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த மண்ணு அந்த வளம் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்க இருக்கிற மாடு அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். லட்சுமி ஹோட்டல் தெரியுமா? சரி, ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, அடுத்தது பாருங்க. ஆமா, சரி, எனக்கும் தெரியும்.